சிந்து பைரவில இன்னைக்கு சிந்து எல்லாத்துக்கும் பட்டு பட்டுன்னு ரிப்ளை கொடுத்தாங்க. இவ்வளோ தப்பையும் பண்ணிட்டு எப்படி இப்படியெல்லாம் பேச முடியுதுன்னு தான் தெரியல. ஹாஸ்பிட்டல்ல ஸ்னேகாவோட அப்பா வேற வழியே இல்லாம சிவா கிட்ட வந்து, நீ இப்ப போய் சிந்து கிட்ட பேசினாதான்ப்பா அவ இங்க இருந்து போவா, அதனால நீ போய் பேசி அவளை அனுப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. சிவாவும் வேற வழியே இல்லாம சிந்துவை பார்க்க போறாரு. சிவாவை பார்த்தோன்னு சிந்து துள்ளி குதிச்சு ஓடி வர்றாங்க. டாக்டரே வந்துட்டியா, உன்னை பாக்குறதுக்கு தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு வேற சொல்றாங்க. சிவா உடனே பார்த்துட்டேல கிளம்பு அப்படின்னு கோபமா பதில் சொல்றாரு. அன்னபூர்ணியத்தை உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க, வா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இங்க ஏகப்பட்ட பேஷன்ஸ் இருக்காங்க பாக்குறதுக்கு, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. கூட்டத்துல இருந்த ஒரு பாட்டி, ஏன் தம்பி இவ்வளவு கோபமா பேசுற, நீ தானே அந்த பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்த, இப்ப நீயே எரிஞ்சு விழுந்தா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்னேகா உடனே அவர் தான் வர முடியாதுன்னு சொல்றாருல, நீ முதல் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. நான் என் புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க யாருங்க நடுவுல, வாயை மூடிட்டு ஓரமா நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சிந்து. நேஹாவோட அப்பா உடனே நடுவுல வந்து, இங்க பாருமா நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, சிவாக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை நீ கெடுத்துட்டு இருக்க, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. நீங்கெல்லாம் எதுக்கு இங்க தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நான் என் புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவர் எனக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டாக்டரே இப்ப நீ வர்றியா இல்ல நான் அத்தைக்கு போன் பண்ணி அவங்களை இங்க வர வைக்கவா அப்படின்னு கேக்குறாங்க சிந்து. சிவா உடனே கையாலேயே செய்கையை காட்டி நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அங்கிள்னு சொல்றாரு. இவளுக்கு பயந்து நீ ஏன்பா போற அப்படின்னு கேட்டதுக்கு, இவளுக்காகலாம் போல, பெரியம்மாக்காக பாக்குறேன், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க ஒன்னும் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடுறாரு. சிவா போனதுக்கு அப்புறம் சிந்து ஸ்னேகா கிட்ட திரும்பி, என்கிட்ட இருந்து டாக்டரை யாருமே பிரிக்க முடியாது, அவர் எனக்காகவே பிறந்தவர், என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சிவா போய் கார் எடுக்கிறாரு. அவசர அவசரமா போய் முன் சீட்ல உட்காடுறாங்க சிந்து. எவ்வளவு ஜம்பமா வந்து உட்கார்றா பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு சிவா. சிவா கூட கார்ல ஒன்னா உட்காந்துட்டு போறத ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டே வர்றாங்க சிந்து. சிந்து சந்தோஷமா பார்த்துட்டு வர்றது சிவாவுக்கு சுத்தமா பிடிக்கல. காரை அங்கேயே நிறுத்தி, நீ பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு சொல்றாரு. ஏதா டாக்டர் வேடிக்கை பார்க்க வசதியா இருக்கு, நான் இங்கேயே உட்காடுறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் முடியாது, நீ இப்ப இறங்குறியா இல்லையா அப்படின்னு வந்து அவரே கதவை திறந்து விட்டு பின்னாடி போய் உட்கார வைக்கிறாரு. சிந்துக்கு இன்னும் வசதியா போச்சு. பின்னாடி போய் உட்காந்து சிவாவை பார்த்துக்கிட்டே வர்றாங்க. கண்ணாடியில பாக்குறாங்க, முன்னாடி பாக்குறாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாங்க. நைட் எல்லாம் என்ன பண்ண டாக்டரே, ரொம்ப வேலை பார்க்காத, இப்படி கண் முழிச்சு வேலை பார்த்தா என்னத்துக்கு ஆகுறது உடம்பு, உனக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்னு சிந்து சொல்ல, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, உன்னை பார்த்தாதான் எனக்கு எரிச்சலா இருக்கு, நீ என் வாழ்க்கையில இருந்து தொலைஞ்சாதான் என் தொந்தரவெல்லாம் போகும், அது எப்படா நடக்கும் தான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உன் வேண்டுதெல்லாம் பலிக்காது டாக்டரே, உன் கூட சேர்த்து வச்சதே அந்த கடவுள் தானே அப்படின்னு சிந்து ரொம்ப நக்கலா பதில் சொல்றாங்க. சிவாக்கு இன்னும் ரொம்பவே கோபம் வருது. வண்டியை நடு ரோட்ல நிறுத்தி கதவை திறந்து, நீ கீழே இறங்கு அப்படின்னு கீழே இறக்கி விட்டுறாரு. இறங்கும் போது சிந்துவோட மொபைல் கீழே விழுந்துருது. அதை எடுக்கிறதுக்குள்ள கார் எடுத்துட்டு விறுவிறுன்னு கிளம்பிடுறாரு சிவா. சிவா வீட்டுக்கு போய் கதவை திறக்கிறதுக்கு ஆரன் அடிச்சா சிந்து வந்து அங்க நிக்கிறாங்க. நம்மளுக்கு முன்னாடி எப்படி இவ இங்க வந்தா அப்படின்னு யோசிக்கிறாரு சிவா. உனக்கு முன்னாடி நான் எப்படி இங்க வந்தேன்னு தானே டாக்டரை யோசிக்கிற, வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு நிறைய குறுக்கு வழி தெரியும், அதுல வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. குறுக்கு வழியில வர்றவங்கள எனக்கு எப்பயுமே பிடிக்காது அப்படின்னு சிவா பதில் சொல்றாரு. நீ தனியா வீட்டுக்கு வந்தா அன்னபூர்ணியத்தை ஏதாவது நினைப்பாங்க, அதனாலதான் உன் கூட வந்தேன், வா உள்ள போலாம் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. சிவாவை பார்த்தோன்னே அன்னபூர்ணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாதடா, உன் பொண்டாட்டி ரொம்பவே பரிதவிச்சு போயிட்டா, நைட் எல்லாம் அவ சாப்பிடவே இல்லை, தூங்கவும் இல்லை, மேல் ஏதாவதுனா கால் பண்ணியாவது சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. மகா உடனே, இங்க அன்னபூர்ணி மேல இருக்கிற பயத்துலதான் என் புள்ள இங்க வந்திருப்பான், அவ மேல இருக்கிற பயத்தை என் பிள்ளைக்கு போக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சிவா என்ன பண்றதுன்னு தெரியாம ரூம்ல போய் பொத்துன்னு உட்கார்றாரு. பார்த்தா பாத்ரூம்ல இருந்து சிந்து வர்றாங்க. ஷாக்ல பாக்குறாரு சிவா. என்ன டாக்டரே பயந்துட்டியா, நான் உனக்காக வெந்நீர் போட போயிருந்தேன், இந்தா போய் நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு டவலை கொடுக்குறாங்க. சிந்து எதுவுமே நடக்காத மாதிரியே ஒவ்வொரு டயலாகையும் பேசுறாங்க. மகா உடனே ரூமுக்கு வந்துடுறாங்க. சிவா, இவ ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன கலாட்டா பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. நானே சொல்றேத்த அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. செக்யூரிட்டி எல்லாம் என்ன ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம வெளியே துரத்தி அடிச்சுட்டாங்க. வந்துச்சே எனக்கு கோவம். என் புருஷனை பார்க்க வேணான்னு சொல்றதுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு, மொதவே போய் கேட்கும்போது என் புருஷனை பார்க்க விட்டுருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. நான் கோபப்படுத்தினாங்களா, அங்கேயே உட்காந்து அதுக்கப்புறம் டாக்டராவே வந்து என்னை பாக்குற மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டி வீட்டுல பண்ற டார்ச்சர்லாம் பார்த்தாம ஹாஸ்பிட்டல்லையும் போய் என் பையனை கொடுமைப்படுத்திட்டு வந்திருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு மகா கேக்குறாங்க. இந்து கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் டவல் எடுத்து சிவா கையிலேயே கொடுக்குறாங்க. இந்த டாக்டரே, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் உனக்கு சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு வேற சொல்றாங்க.
சிவா கார்ல வரும்போது சிந்து கிட்ட கெட்டவங்களுக்கு கடவுள் நிறைய கொடுப்பாரு, ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் மொத்தமா எடுத்துப்பாரு. ஒரு நாள் அது உனக்கு நடக்க போகுது, அப்போ நீ நடுத்தெருவுல நிக்க போற அப்படின்னு சொன்னாரு. அது நடக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.